திட்ட கமிஷன் தலைவர் யார் தெரியுமா? மாநில திட்ட கமிஷன் தலைவர் யார்? உதயநிதி. புள்ள அப்பாவை பாராட்டுறது, அப்பா புள்ளையை பாராட்டுறது. தெரியுதா? இந்த திட்ட கமிஷன்றது உண்மையிலேயே ஸ்டேட் பிளானிங் கமிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த 15 ஆண்டுகள் கழித்து மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதில் வருமானம் இருக்காது, பெருசாக சாம் இருக்காது, ஒரு இந்த படோடாபம் பந்தா இதெல்லாம் எதுவும் இருக்காது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவுசார் துறைன்னு வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, 15 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கணுன்றதுக்கு திட்டமிடுற ஒரு பிடிஆர் மாதிரி ஆட்கள் இருக்க வேண்டிய இடம் நினைக்கிறேன். இடம். இங்கேயும் ஜெயரஞ்சனை போட்டிருந்தாங்க. அவர் ஒரு திராவிட சிந்தனையாளர். அவர் போட்டிருந்தாங்க he was doing a fairly good job. அவர் பட் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட். அவர் பொருளாதாரத்தில் அறிஞர். அவர் தான் அதுக்கு தலைவர் இருந்தார். எதுவுமே எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. அவரை எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனமாக என்னமோ போட்டுட்டு எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்னமோ அது மாநில திட்டக்குழுவுக்கு உதயநிதி தலைவராக போட்டுட்டாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் ஒரு வெட்டி முடிச்சிட்டார்ல அவர். ஏன் சார் அந்த துறையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு? தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அந்த குடும்பம் தானே. நான் 15 ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு துறை அதுன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை இந்த குடும்பத்தை மீறி சிந்திச்சிட முடியுமா நீங்கள்? அதுக்கு தான் இந்த குடும்பத்தை ஒழிச்சு கட்டணுன்றேன். புரியுதா?